ஒரு சிந்தனைக்காக பெண் அடக்குமுறை. பெண் அடக்குமுறை என்று கூறும் பொழுது உதாரணத்துக்கு ஒரு 10 வயதிலிருந்து கூறலாம். காரணம் முதலில் வீடுகளிலிருந்து உருவாகும். குடும்ப வாழ்க்கை, உறவுகளுக்கிடையில், பெற்றோர்களுக்கிடையில் மத்தியில் இவர்களுடைய சில செயற்பாடுகள், மனதையை நோகடிக்கும் வார்த்தைகள், செயல்கள், சில எண்ண கருத்துக்கள் திணிப்பது, ஆரம்பத்தில் திணிப்பது, தள்ளி வைப்பது, ஒதுக்கி வைப்பது, அடுத்து ஒருவருடைய திறமைக்கும் ஆளுமைக்கும் மறைமுகமாக இருந்து தாக்குவது, வளரவிடாது தடுப்பது, சில விஷயங்கள், பெற்றோர்களுடைய ஆசைகளை திணிப்பது, இவைகளை பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் உருவாகும் வீடுகளிலிருந்து. அடுத்து ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கிடையில் இன்னொரு பெண்ணிடம் இருந்து உருவாகும் நயவஞ்சகம், போட்டி, பொறாமை, ஏதோ ஒன்றோட சிக்க வைப்பது, இவைகள் கூட ஒரு பெண்ணுக்கு அடக்குமுறையாகும். இது மறைந்திருந்து தாக்கவும் கூடும், எதிரிலிருந்து தாக்குவதாகவும் இருக்கும். சில விஷயங்கள் அவைகள் சில நேரம் வீடுகளில் ஒரு நேருக்கு நேர், இவைகள் கூட ஒரு அடக்குமுறையாகும். இதை நாம் ஒரு சமூகத்துக்கு மத்தியில் எடுத்துக்கொண்டால் அதை சமூகத்தை மாத்திரம் குறை கூற முடியாது, சுட்டிக்காட்ட முடியாது. சமூக கட்டுப்பாடு, சமூக ஒழுக்க முறைகள், போக்குவரத்து, அடையாளங்காரம், பேச்சுவார்த்தைகள், ஒருவருடன் பழகும் விதம், இதில் ஒரு பெண்ணின் கவனக்குறைவும் என்றும் கூறலாம். ஆனால் இந்த அடக்குமுறைகள் எதிர்பாராமல் நடக்கும் இதுவரை விபத்துகள் என்று கூறலாம். பெண்களுக்கு ஏற்படுவது இருந்தாலும் கவனக்குறைவு கூடுதலாக உள்ளது சமூகத்துக்கு மத்தியில். இன்று சமூகத்துக்கு மத்தியில் பெண்கள் குரல் கொடுக்காமல் மௌனமாக இருப்பதற்கு காரணம், இன்று சமூகம் ஒரு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவுக்கு சரியான நீதி தீர்வு, அந்த நேர்மை கிடைக்காமல், லஞ்சம், பொய்யான சாட்சி, கை நிறைய கையால் நிறைய பேர் உள்ளதாலும், உறவுகள் ஏதோ ஒரு பிரச்சனையில் ஒரு பெண் மாட்டிக்கொண்டால் உறவுகள் உடனே ஓரம் கட்டுவது, அவரை ஏதோ ஒரு விதத்தில் அடையாளப்படுத்துவதும், ஒருவரையே வட்டத்துக்குள் தள்ளிவிடுவார்கள். இது ஒரு தவறான ஒரு செயல். முதலில் உறவுகள் பக்கபலமாக இருக்க வேணும், பாதுகாப்பாக இருக்கணும். அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய, மனதை தெளிவுபடுத்தக்கூடிய, ஆறுதல் படுத்தக்கூடிய வழிகளை பண்ணலாம், ஒரு சிந்தனைக்காக வேண்டி. நன்றி.